பண்ணா நீங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க, ஒத்துக்கிறேன். சுபா, ரொம்ப ஓப்பனா சொல்றேங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது? நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றேன்? முடியல, புரிஞ்சுக்குங்க. என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க. பிர்லா இன்டர்நேஷனல் பள்ளி 2010 நிறுவப்பட்டது. இது பிலானா பிர்லா கல்வி அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது. இது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துடன் சிபிஎஸ்இ வாரியம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளி 48 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான வளாகத்தில் அமைந்துள்ளது. 5ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சேருவதற்கு ஒரு குழந்தை முதலில் பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு பள்ளியால் அறிவிக்கப்பட்ட தேதியில் ஒரு திறனாய்வு தேர்வு நடத்தப்படுகிறது. நுழைவு தேர்வு 1 முதல் 2 மணி நேரம் நடத்தப்படுகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி தேர்வு முந்தைய வகுப்பை அடிப்படையாக கொண்டது. கணித ஆய்வகம், கணினி அறிவியல் ஆய்வகம், நூலகம், அறிவியல் ஆய்வகம், இயற்பியல் ஆய்வகம், வேதியியல் ஆய்வகம், உயிரியல் ஆய்வகம், நீச்சல் குளம், உட்புற விளையாட்டு மைதானம், நடன அறைகள், உடற்பயிற்சி கூடம், இசை அறைகள், விடுதி, சுகாதாரம் மற்றும் மருத்துவ பரிசோதனை. பிர்லா இன்டர்நேஷனல் பள்ளியில் 2500க்கும் மேற்பட்ட புத்தகங்களுடன் நூலக வசதி உள்ளது. இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 4,5 முதல் 5,5 லட்சம் ஆகும். காட்டன் பள்ளி இமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் உள்ள ஒரு போர்டிங் பள்ளி. இது ஆசியாவின் சிறுவர்களுக்கான பழமையான போர்டிங் பள்ளிகளில் ஒன்றாகும். பிஷப் ஜார்ஜ் எட்வர்ட் லிஞ்ச் காட்டன் என்பவரால் ஜூலை 28, 1859 நிறுவப்பட்டது. பிஷப் காட்டனின் பழைய மாணவர்கள் பழைய காட்டோனியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சிம்லாவின் பிஷப் காட்டன் பள்ளி 2009 150 ஆண்டுகளை கொண்டாடியது. 3 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு பள்ளி அதன் சொந்த பாடத்திட்டத்தை கொண்டுள்ளது. 9 முதல் 12ஆம் வகுப்புகள் CISCA பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றன. லெப்டினன்ட் ஜெனரல் N.G. ராவ்லி முன்னாள் இந்திய ராணுவ ஊழியர்களின் துணைத் தலைவர். H.S. பெரி இந்திய உச்ச நீதிமன்றம். ஜெனரல் அக்தர் அப்துர் ரஹ்மான் பலுசிஸ்தானின் இராணுவ ஆளுநரும் பாகிஸ்தானுக்கு இடையேயான சேவைகள் புலனாய்வு தலைவர். சர் பால்டன் தொண்டுக் நம்கியால் 12வது சிக்கிம் இராச்சியத்தின் கடைசி மன்னர். ஜிக்மே பால்டன் டோஜிக் பூட்டானின் முதல் பிரதமர். விர்பத்ரா சிங் இந்திய இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர். லலித் மோடி IPL தலைவர், தொழிலதிபர். ரத்தன் டாடா வணிக அதிபர். இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஆவார்கள். இது சிம்லாவிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் 56 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது. இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 5 லட்சம் ஆகும். வெல்ஹாம் சிறுவர்கள் பள்ளி 1937ஆம் ஆண்டில் இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் போர்டிங் பள்ளிகளுக்கான மாதிரி பள்ளியாக மிஸ் சாலிபான் என்ற ஆங்கில பெண்மணியால் வெறும் $1000 மூலதனத்துடன் நிறுவப்பட்டது. பணம், ஊழியர்கள் இல்லை, பள்ளி கட்டிடங்களும் இல்லை. 1956ஆம் ஆண்டில் மிஸ் அலிபான் தனது சொத்துக்கள் அனைத்தையும் வெல்ஹாம் சிறுவர்கள் பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கினார். இது தற்போது ஒரு அறங்காவலர் குழுவால் நிர்வகிக்கப்படுகிறது. 30 ஏக்கர் பரப்பளவில் இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த பள்ளி பள்ளத்தாக்கின் மலைகள் மற்றும் ஆறுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. துணை கண்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அதற்கு அப்பாலும் உள்ள மாணவர்கள் பள்ளியில் சேர்கின்றனர். நவீன் பட்நாயக் ஒடிசாவின் முதல்வர். மணி சங்கர் ஐயர் அரசியல்வாதி, இந்திய அமைச்சரவை அமைச்சர். சுவாமிநாதன் சங்கர் பொருளாதார நிபுணர். ஷாத் அலி திரைப்பட இயக்குனர். ராஜீவ் காந்தி இந்திய பிரதமர். சஞ்சய் காந்தி அரசியல்வாதி. சயீத் கான் நடிகர். விகாஸ் குமார் நடிகர். ஜூபின் நடியால் இந்திய பின்னணி பாடகர். மன்சூர் அலி கான் நடியால் இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன். விக்ரம் சேத் எழுத்தாளர். கேப்டன் அமரிந்தர் சிங் பஞ்சாபின் முதல்வர்.
இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஆவார்கள். இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 6 முதல் 6,5 லட்சம் ஆகும். ஹில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தனியார் போர்டிங் பள்ளியாகும். 2008இல் தொடங்கப்பட்ட ஆங்கிலம் வழி கல்வி கற்பிக்கும் பள்ளியாகும். இது பிரைமரி முதல் 12ஆம் வகுப்பு வரை வகுப்புகளை வழங்குகிறது. அனைத்து வகுப்புகளுக்கும் ஐபி பாடத்திட்டத்தை பின்பற்றுகிறது. இந்த பள்ளி தூதரக குழுவில் உள்ள ஸ்டோன்ஹில் கல்வி அறக்கட்டளையால் இயக்கப்படுகிறது. நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 25 இன் கீழ் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இலாப நோக்கற்ற நிறுவனமாகும். 240 ஏக்கர் குதிரையேற்ற வசதி, அதிநவீன வகுப்பறைகள் தவிர உலகத் தரம் வாய்ந்த வசதிகளில் 25 மீட்டர் சூடான குளம், 3 டென்னிஸ் கோர்ட்டுகள், செயற்கை கூடைப்பந்து கைப்பந்து மைதானம், 400 மீட்டர் புல் டிராக், 3 விளையாட்டு மைதானங்கள், செயற்கை தரை கால்பந்து மைதானம் ஆகியவை அடங்கும். ஸ்டோன் ஹில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 34 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்களைக் கொண்ட ஒரு உண்மையான சர்வதேச பள்ளி. அதன் ஆசிரியர்களும் 15 நாடுகளில் இருந்து வருகிறார்கள். இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 9 லட்சம் ஆகும். பள்ளி என்பது இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூனில் உள்ள சிறுவர்கள் போர்டிங் பள்ளியாகும். இது 1935இல் பிரிட்டிஷ் புதுப்பள்ளியை மாதிரியாகக் கொண்டு கொல்கத்தா வழக்கறிஞரான சதீஷ் ரஞ்சன் தாஸ் அவர்களால் நிறுவப்பட்டது. பள்ளியின் முதல் தலைமையாசிரியர் ஆர்தர் இ. ஃபுட் என்ற ஆங்கிலேயர் ஆவார். பள்ளியில் சுமார் 500 மாணவர்கள் உள்ளனர். மேலும் அட்மிஷன் ஒரு போட்டி நுழைவுத் தேர்வு மற்றும் தலைமை ஆசிரியருடனான நேர்காணலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் கேம்பிரிட்ஜ் IGCSE தேர்வுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இறுதி 2 ஆண்டுகளுக்கு இந்திய பள்ளி சான்றிதழ் அல்லது சர்வதேச அளவிலான பட்டப்படிப்பு தேர்வு செய்யலாம். மறைந்த இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி, கலைஞர் அனீஷ் கபூர், நாவலாசிரியர் விக்ரம் சேத் மற்றும் அமிதாவ் கோஷ், ஆடை வடிவமைப்பாளர் தருண் தஹிலியானி, மலையேறுபவர் நந்து ஜெயல், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பங்கர் ராய் மற்றும் லலித் பாண்டே ஆகியோர் டூனின் முன்னாள் மாணவர்கள். இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 10 லட்சம் ஆகும். எக்கோல் மொண்டியல் வேர்ல்ட் ஸ்கூல் 2004இல் திறக்கப்பட்டது. மும்பையில் உள்ள 5 உலக பள்ளிகளில் ஒன்றாகும். எக்கோல் மொண்டியல் வேர்ல்ட் ஸ்கூல் என்பது மும்பையில் பிரைமரி, நடுத்தர வருட மற்றும் டிப்ளோமா படிப்புகளில் அங்கீகாரம் பெற்ற சர்வதேச அளவிலான பள்ளியாகும். சர்வதேச பிரிவான கேம்பிரிட்ஜ் சர்வதேச தேர்வுகள் மூலம் 10ஆம் ஆண்டு சர்வதேச இடைநிலை கல்விக்கான சர்வதேச சான்றிதழ் IGCSE வழங்குகிறது. பள்ளி வளாகம் 6600 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நடனம், இசை, காட்சி கலைகள், தியேட்டர், தொழில்நுட்பம், இயற்பியல், வேதியியல் மற்றும் தனித்தனி ஆய்வகங்கள் ஆகியவற்றுக்கான 70 சிறப்பு வகுப்பறைகளைக் கொண்டுள்ளது. உயிரியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், ஒரு பல்நோக்கு ஆய்வகம் மற்றும் 2 நூலகங்கள் உள்ளது. இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 7 லட்சம் முதல் 11 லட்சம் ஆகும். இந்தியா பள்ளி 1897ஆம் ஆண்டில் குவாலியரின் மறைந்த மகாராஜா மாதோராவ் சிந்தியாவால் சர்தார் பள்ளியாக நிறுவப்பட்டது. இது 1933ஆம் ஆண்டில் தி சிந்தியா பள்ளி என மறுபெயரிடப்பட்டது. குவாலியர் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க குவாலியர் கோட்டையில் அமைந்துள்ளது. இது முதலில் ராயல் குடும்பங்களின் பிரபுக்கள் மற்றும் இளவரசர்களுக்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் பள்ளியில் 606 மாணவர்களைச் சேர்த்துள்ளனர். பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் உள்ளன. உலகின் மிகவும் புகழ்பெற்ற பள்ளிகளின் குழுவான ரவுண்ட் ஸ்கொயர் என்ற சர்வதேச அமைப்பில் உறுப்பினராக உள்ள இந்தியாவின் முதல் பள்ளி இது என்று நம்பப்படுகிறது. உலக கல்வி இதழின்படி
இந்தியாவில் 2014ஆம் ஆண்டின் 3வது சிறந்த சிறுவர் போட்டின் பள்ளியாக சிந்தியா பள்ளி இடம்பெற்றது. ஜி.பி. கேப்டன் அமித் சின்ஹா, ஏர் சீஃப் மார்ஷல் பி. சிலால், ராஜ் சுக்ஷி, அனுராக் காஷ்யப், சல்மான் கான் போன்றவர்கள் பள்ளியின் குறிப்பிடத்தக்க முன்னாள் மாணவர்களில் அடங்குவர். இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 13 லட்சம் ஆகும். ஆயிரத்து 875ஆம் ஆண்டில் ரிச்சர்ட் போர்க்கால் நிறுவப்பட்ட பள்ளியாகும். ஏப்ரல் 12, 1986 அன்று இந்திய அஞ்சல் சேவை மாயோ கல்லூரியின் பிரதான கட்டிடத்தை காட்டும் போஸ்டல் ஸ்டாம்ப் ஐ வெளியிட்டது. இந்த மல்டிகலர் போஸ்டல் ஸ்டாம்ப் ஐ இந்திய செக்யூரிட்டி பிரஸ் வடிவமைத்துள்ளது. இந்த பள்ளி சுமார் 750 மாணவர்களை கொண்டுள்ளது. 187 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பள்ளி தனது மாணவர்களுக்கு ரோபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், போட்டோகிராஃபி, கண்ணாடி வேலைகள், சமூக பணிகள், என்.சி. உலோக வேலைகள், தச்சு நுண்கலைகள், சிற்பம், ஸ்கிரீன் பிரிண்டிங் மற்றும் பலவற்றை கற்பிக்கிறது. கே. நட்வர் சிங் அரசியல்வாதி, இந்திரா சின்ஹா ரைட்டர், தீனு ஆனந்த் ஃபில்ம் டைரக்டர், அமித் கோயல் சயின்டிஸ்ட் அண்ட் மென்டர், விவேக் ஓபரோய் ஆக்டர், நகேந்திர சிங் பிரசிடென்ட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓமன் நாட்டின் 2 சுல்தான்கள் அரச குடும்பங்களின் உறுப்பினர்கள் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஆவார்கள். இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 13 லட்சம் ஆகும். ஆயிரத்து 1977இல் நிறுவப்பட்டது. இந்த குட் ஷெப்பர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆகும். இது 188 ஹெக்டேர் 460 ஏக்கர் வளாகத்தில் நீலகிரியில் உள்ள ஊட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. பள்ளியில் குதிரை சவாரி, கால்பந்து, கூடைப்பந்து, டென்னிஸ், நீச்சல், வாட்டர் போலோ, கிரிக்கெட், கைப்பந்து, ஹாக்கி, டேபிள் டென்னிஸ், பூப்பந்து, ஸ்குவாஷ் மற்றும் கோல்ஃப் எண்ணிலடங்கா பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பள்ளியில் ஐஜிஏசி, ஐஎஸ்ஜி, ஐஜிஜேஏசி, ஐபிடிபி பாடத்திட்டங்கள் உள்ளன. சர்வதேச பள்ளிகளின் கவுன்சில் உலகளாவிய குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்பட்ட உலகின் முதல் 5 பள்ளிகளில் இது ஒன்றாகும். கள ஆய்வு மற்றும் தலைமை பயிற்சிக்காக நாசாவில் பதிவு பெற்ற பள்ளியாகும். அமெரிக்கா அலபாமாவின் ஹன்ட்ஸ்வில்லே நாசா விண்வெளி மையத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் 65 மாணவர்கள் செல்கின்றனர். இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 6 முதல் 15 லட்சம் ஆகும். 1854ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த பள்ளி ஆசியாவின் பழமையான போர்டிங் பள்ளிகளில் ஒன்றாகும். உட்ஸ்டாக் பள்ளி என்பது இமயமலையின் அடிவாரத்தில் முசூரி நகரத்துடன் இணைந்த ஒரு சிறிய மலைவாச ஸ்தலமான லாண்டூரில் அமைந்துள்ளது. மழலையர் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. 1960இல் மிடில் ஸ்டேட் அசோசியேஷன் முழுமையாக அங்கீகாரம் பெற்ற ஆசியாவின் முதல் பள்ளியாகும். 2019ஆம் ஆண்டில் உட்ஸ்டாக் பள்ளி சர்வதேச இளங்கலை ஐபி பெற்ற உலகப் பள்ளியாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்றது. இந்த பள்ளி முன்னாள் மாணவர்கள், புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களாக உள்ளனர். 160 ஆண்டுகளின் பெருமை மற்றும் புகழ்பெற்ற பழைய மாணவர்களால் நாட்டின் மிக விலையுயர்ந்த பள்ளியாக உள்ளது. இங்கு ஒரு ஆண்டு கட்டணம் தோராயமாக 17 லட்சம் ஆகும்.